DPI Tamil News. திருத்துறைப்பூண்டியில் வாக்குச்சாவடி மையங்களை பொது பார்வையாளர் நேரில் ஆய்வு. தமிழகத்தில் 234 தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தேர்தலுக்கு குறுகிய காலமே உள்ள நிலையில் அனைத்து அரசியல் கட்சிகளும் தேர்தலை எதிர்கொள்ள தயாராகி வருகின்றனர். அதேபோல தேர்தலை நடத்துவதற்கான ஏற்பாடுகளில் தேர்தல் ஆணையமும் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர். திருவாரூர் மாவட்டத்தில் மன்னார்குடி, திருத்துறைப்பூண்டி ஆகிய 2 சட்டமன்ற தொகுதிகளுக்கு சட்டமன்ற தேர்தல் பொது பார்வையாளராக டிவி அனுப்பம்மா IAS நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இவர் நேற்று திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ள கச்சனம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி மற்றும் திருத்துறைப்பூண்டி புனித தெரசால் பெண்கள் மேல்நிலைப் பள்ளி, புனித தெரசா உதவி பெறும் தொடக்கப்பள்ளி உள்ளிட்ட வாக்குச்சாவடி மையங்களை நேரில் சென்று பார்வையிட்டார். அப்போது பொதுமக்கள் அச்சமின்றி வாக்களிக்க ஏதுவாக பாதுகாப்பு மற்றும் தேவையான அடிப்படை வசதிகள் உள்ளதா, மாற்றுத்திறனாளிகள் வாக்களிப்பதற்கு ஏதுவாக சாய்வு தளம் அமைக்கப்பட்டுள்ளதா, குடிநீர், கழிவறை, தடையற்ற மின்சார வசதி, அவசர மருத்துவ வசதி உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதா என்பது குறித்து ஆய்வு செய்து அதிகாரிகளுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். இந்த ஆய்வின் போது தேர்தல் நடத்தும் அலுவலர் செல்வபாண்டி, உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர் செந்தில்குமார் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். குறுஞ்செய்திகள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள DPI தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்.